வெல்கம் டு மை சேனல் விஷயம். ஸோ இன்னைக்கு நாங்க டின்னர் மெனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு நினைச்சோம். ஸோ இங்க வாங்க நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்னு பார்க்கலாம். எல்லாத்துலயும் வந்து நாங்க ஒரே டின்னர் மெனுவா பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் வெரைட்டி எல்லாத்துலயும் வந்து நாங்க செஞ்சிருக்கோம். ஸோ இது எல்லாருக்கும் ஓவர் டேஸ்ட் கிடைக்கட்டும்னு இதுல வந்து ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நாங்க எல்லாமே இது ரெண்டுமே வந்து இது நோ மைதா பிரெட், இது நோ மைதா சப்பாத்தி. ஸோ எல்லாமே ஃபுல்லா கோதுமை தான், ரொம்ப ஹெல்த்தி, மைதா கொஞ்சம் கூட கிடையாது. அதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி தொட்டுக்க ஒரு சூப்பரான ஸ்பைசியான ஒரு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்ட ஒரு குருமா. இது சப்பாத்திக்கு வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். இதுல பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் அந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குங்க. ஸோ இது வந்து சப்பாத்திக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு டேஸ்டியான ஃபுட்டு வேணுங்கிறதுனால கொஞ்சம் ஃபேட்ஸ்க்காக ஃபெட்டா சீஸ் டிப் வச்சுருக்கோம். இது நாங்கள் ப்ரெட்டில் வந்து போட்டு சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நட்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு அதுவும் ஹெல்த்தி ஃபேட்ஸ் தான், ஹார்ட்டுக்கு நல்லது, பெரிஸ் அதுவும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக பருப்பு சாதம். ஸோ பருப்பு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு பாடியில் ப்ரோட்டீன் கிடைக்கும், மசில் பில்ட் ஆகும். அதுக்கப்புறமா கண்டிப்பாக கட் ஹெல்த் வந்து நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக ப்ரோபயோட்டிக்ஸ்க்காக யோகட்டு. ஸோ இது நல்ல ஸ்ட்ரெயினான க்ரீக் யோகட்டுங்க, ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இது இதில் வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்குது. நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், மெட்டபாலிசமும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டின்னர் மெனுவை நீங்கள் இதை பார்த்து ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி உங்கள் ஓன் ஐடியா வச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹோட்டல்லேருந்து வாங்குறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவே தான் நம்மளுக்கு மருந்து. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.